அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் கட்சி, மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் கட்சி, மக்களுடைய குறைபாடுகளை எடுத்துரைத்து கொண்டிருக்கும் கட்சி. இன்றைய சூழலில் வரிகளை மட்டுமே மையமாக கொண்டு மக்கள் தலையில் திணித்து கொண்டிருக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைக்கு சமத்துவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கும் அதே வரி, பணக்கார வர்க்கங்களுக்கும் அதே வரி என்ற சமத்துவத்தை மிகப்பெரிய அளவில் மக்கள் தலையில் திணித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வரிகளை மட்டுமே சமத்துவமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் என்றைக்காவது மக்களுடைய வறுமை என்னவென்று அறியுமா? அவர்களுடைய ஏழ்மையான வாழ்க்கை, வீடில்லாமல், உண்ண உணவில்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களுடைய சொகுசான வாழ்க்கை, மிகப்பெரிய ஆடம்பரமான வீடுகள், சொகுசான கார்கள், சொகுசான வாழ்க்கை, இதை அனைத்துமே ஏழை எளிய மக்களுடைய வரிகளை வைத்து இவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் என்றைக்காவது மக்களுக்காக சேவை செய்யுமா? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது அனைத்து திட்டங்களும் திறன்பட செயல்படுத்த முடியும், செயல்படுத்துவோம். கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்குரிய திட்டங்களை வடிவமைத்து குறைந்த வரிகளை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும், பணக்கார வர்க்கங்களுக்கு கண்டிப்பாக தனித்துவம் அதிகப்படியான வரிகள் வந்து சேரும். ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த வரிகள் மட்டுமே எடுக்கப்படும். சிலவற்றை தள்ளுபடி செய்யவும் கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். எங்களுடைய கட்சி என்றைக்குமே மக்களுடைய மனசாட்சியாக செயல்படும், என்றைக்குமே மக்களுக்காக மட்டுமே வாழும் என்பதை வலியுறுத்துகிறேன். நன்றி.